அண்மை செய்தியை பார்க்கிறோம். கேரள மாநிலம் வைக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நூலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்தனர் தமிழகம் மற்றும் கேரள முதலமைச்சர்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் வைக்கத்தில் தந்தை பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் இணைந்து திறந்து வைத்திருக்கின்றனர். வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி இந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது நினைவகம் மற்றும் நூலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன? அகிலா, வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேரளா சென்றிருக்கின்றார். தந்தை பெரியாரினுடைய அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய நினைவாக அங்கு நூலகம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இதனை தமிழக முதலமைச்சரும் கேரள முதலமைச்சரும் இணைந்து திறந்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தந்தை பெரியார் நூலகம் வைக்கம் என தமிழ், மலையாளம், ஆங்கிலம் என 3 மொழிகளில் பெயரிடப்பட்டு அங்கு பெயர் பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. வைக்கம் போராட்டத்தை வெற்றி பெற செய்ததால் தந்தை பெரியார் அவர்களை தமிழ்த்தென்றல் தெரிவிக்க அவர்கள் வைக்கம் வீரர் என்றே அழைத்திருந்தார். அப்படி ஒரு பெயர் வருவதற்கு காரணமான ஊராக இந்த ஊரும், இந்த ஊரில் தந்தை பெரியார் நடத்திய போராட்டமும் அமைந்தது. எனவே இன்றைய தலைமுறையினருக்கு, தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறையினருக்கு தந்தை பெரியாரினுடைய அந்த போராட்டமும் வைக்கம் போராட்டத்திற்கான காரணம், அந்த நாளில் என்ன மாதிரியான ஒரு சமூக அவலங்கள் எல்லாம் இருந்தது, அதிலிருந்து நாம் எவ்வாறு மீண்டு வந்திருக்கிறோம் என்பதை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடாக இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுவதாகவும், தந்தை பெரியாரினுடைய புகழை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அவர் பற்றிய சில புத்தகங்களும் பல்வேறு புத்தகங்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூலகமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலகத்தை புதுப்பித்திட 8,14,00,000 ரூபாய் நிதியை தமிழக அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பது முக்கியமான ஒரு தகவல். தமிழக முதலமைச்சர், அதே போல தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்ட தமிழக அரசினுடைய பல்வேறு அதிகாரிகளும் பங்கேற்று இதனை தற்போது திறந்து வைக்கின்றார்கள். தமிழக அரசும் கேரள அரசும் சில விஷயங்களில் முரண்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு விஷயங்களில் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். எனவே அந்த வகையிலே தந்தை பெரியாரினுடைய இந்த நூற்றாண்டு விழா, நிறைவு விழா நிகழ்வு என்பது கேரளாவிலே நடைபெற்று வருகின்றது. அங்கு பெரியார் படிப்பகம், அதே போல நூலகம் போன்றவை திறக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அதனை திறந்து வைக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.